பார்ந்த தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நேர்காணல் பண்ண போற சிறப்பு விருந்தினர் திரு பிரபாகரன் நடேசன் அவர்கள். அவர் ஸ்பேஸ் சயின்ஸுக்கான அடிப்படை பாடத்தை எழுதி அதை புத்தகமா வெளியிட்டிருக்காரு. நம்மளுடைய இந்த ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில அவர் தன்னுடைய புத்தகத்தை பத்தின சிறப்புகளை சொல்லுவாரு. நாமும் நமக்கான சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. எங்க சேனல்ல உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். ஆதிரா கேஃபே சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்பேஸ் சயின்ஸுக்கான ஃபண்டமெண்டல் தியரியை நான் எழுதியிருக்கேன். தியரி ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்றத தமிழில் ஒருமையியல் கோட்பாடு அப்படின்ற தலைப்பில் புத்தகம் எழுதி நான் வெளியிட்டிருக்கேன். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய ஒருமையியல் கோட்பாட்டுக்கான விளக்கங்களை கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நல்லது. ஆனால் நம்ம ஒருமையியல் கோட்பாட்டுக்கான விளக்கத்துக்கு நேரடியாக போகிறது இல்லை எடுத்தோன்னே அதை பற்றி பேசுறது அப்படின்றது பசிக்காமல் சாப்பிட்ற மாதிரி. முதல்ல தற்கால அறிவியல் பாடத்துல என்ன இருக்கு, அதுல உள்ள குறைகள் என்னென்ன, புதிய கோட்பாட்டுக்கான தேவை என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். இப்போ கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களை அறிவியல் உலகத்துல தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் வான்வெளி அறிவியலுக்கான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொன்னா அது அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லப்படுற சார்பியல் கோட்பாடு தான். அப்போ உங்க ஒருமையியல் கோட்பாடு அப்படின்றது இந்த சார்பியல் கோட்பாட்டுடைய ஒரு தொடர்ச்சியா அல்லது சார்பியல் அடிப்படையிலேயே ஒரு நீட்டிக்கப்பட்ட பாடமா நம்ம அதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இது அந்த மாதிரி வகுக்கப்பட்ட பாடம் கிடையாது. அப்போ ஒருமையியல் கோட்பாடு அப்படின்றது எப்படி துவங்குது? அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தானே அதை ஆரம்பிச்சிருக்கணும். அது என்ன விஷயம்? நிச்சயமா இப்போ ஐன்ஸ்டீன் அவர்கள் லைட்டை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பெறப்பட்ட லென்த் கான்ட்ராக்ஷன் அண்ட் டைம் டைலேஷன், அதாவது நீளம் சுருங்குதல் மற்றும் நேரம் விரிவடைதல் அப்படின்ற அப்சர்வேஷன்ஸ் வெறும் அப்சர்வேஷன் அப்படின்ற அளவில் மட்டும் அது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கும் தியரி ஆஃப் சிங்குலாரிட்டிக்கும் ஒரு பொதுவான புள்ளியாக இருக்கு. அதுல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும், அதாவது அந்த அப்சர்வேஷனுக்கு என்ன அர்த்தம், அது எதை குறிக்குது, இல்லை அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வரும்போது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி சொல்லப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்றது வேற, தியரி ஆஃப் சிங்குலாரிட்டியை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கிற நியூ இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்றது வேற. ஐயா, இந்த ரெண்டு கோட்பாடுகளும் ஒன்னோட ஒன்று குறுக்கிடுமா? அதாவது யார் சொல்றது சரி யார் சொல்றது தப்பு அப்படின்ற மாதிரி விவாதம் ஏற்படுமா? இல்ல, அது ரெண்டும் வேற வேறையா பிரியும் போதே அந்த ரெண்டு தியரிக்கான கண்ணோட்டங்கள் அப்படின்றது அந்த பொதுவான புள்ளியை விட்டு எதிர் திசையில விட்டு விலகி போகும். அப்ப அது கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் ஒரு விதத்தில்